எல்லாமே என்னோட தப்புதான். கருப்பை உத்தரவு கொடுக்காதப்ப நான் தான் 3 தடவை போட்டு பார்க்க சொன்னேன். தப்புதான். என்னம்மா ஜானகி, அத நானும் தானே சொன்னேன். இப்படி எல்லாம் நடக்கணும்னு இருக்கு. அதுக்கு நீயே உன் மேல பழிய போட்டுக்கிற. பார்வதி சொன்னதை பாத்தீங்கல்ல? கருப்பு வேண்டான்னு சொன்னத நீங்க தான் திரும்ப போட்டு பார்க்க சொன்னீங்க. இல்லனா கிளம்பி போயிருப்போன்னு சொன்னா பாத்தீங்கல்ல? அப்ப நான் தானே அந்த தப்பு பண்ணிட்டேன். அதான் ரகு சொன்னானே, அவ பிள்ளைய காணுங்கிற வேதனையில சொல்லியிருக்காமா. அத நீ மறந்துட்டியா? இத பாரு ஜானகி, அழுது நீ உன் உடம்ப கெடுத்துக்காத. அதான் ரகு போயிருக்கான்ல, அவன் எப்படியாவது பணத்தை கொடுத்து நம்ம அப்போவை கூட்டிட்டு வந்துருவான். அன்னைக்கு வேன்ல பாம்பு வச்ச புவனா ஏன் இப்போ அப்பாவை கடத்திருக்க கூடாது? மாயா, என்ன மாயா யோசிச்சுட்டு இருக்க? இல்லதானா, எனக்கு அந்த புவனா மேல சந்தேகமா இருக்கு. புவனாவா? ஆமா தானா, எங்களோட ஆர்டர் நாசமாகணும்னு வேன்ல பாம்பு வச்ச புவனா ஏன் இப்போ ஆளை வச்சு அப்பாவை கடத்திருக்க கூடாது? எனக்கும் அதே சந்தேகம் தான் இருக்கு மாயா. நம்ம அவளை போய் சந்திச்சோம்னா ஏதாவது க்ளூ கண்டிப்பா கிடைக்கும்ல. அதான் நான் போய் அந்த புவனாவை பார்க்கலான்னு யோசிக்கிறேன். நீ மட்டும் எதுக்கு தனியா போகணும்? நாங்களும் வரோம். சரி வாங்க, பெரியம்மா கிட்ட சொல்லிட்டு போலாம். வா போலாம். பெரியம்மா, மருமகளே, நாங்க 3 பேரும் இப்ப வந்துடுறோம். நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. அப்பாவை தேடுற விஷயமா தான் போறோம். எங்க வந்து சொல்றேன் பெரியம்மா. நாங்க வந்து சொல்றோம் பாட்டி. சரி, போயிட்டு வாங்க. வரேன் பாட்டி. வந்துடுறோம். ஜானகி, தங்கச்சி எங்க போற? எங்கம்மா போற? என்னன்னு தெரியலையே, வாங்க. உன்னோட உத்தரவு படிதான் பிள்ளைக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தோம். இங்க வந்து மறுபடியும் உத்தரவு கேட்கும் போது நீ கொடுக்கல. 3 தடவை பார்க்க சொன்னதுக்குதான் எங்களுக்கு இந்த தண்டனையா? அதனால எவனோ ஒருத்தன் பிள்ளைய கடத்துறத நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? எனக்கு தெரியாது நீ எப்படியாவது பிள்ளைய மீட்டு தரணும். நான் தீச்சட்டியை எடுத்துக்கிட்டு உன் கோயில 7 தடவை சுத்தி வருவேன். உன் அப்பாவுக்கு நான் ஒருத்தி மட்டும்தான் எதிரியா என்ன? பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்றேங்கிற பேர்ல வாய்க்கு வந்து தீர்ப்பெல்லாம் கொடுத்திருக்காரு. நல்ல தீர்ப்பு வாங்கினவங்க சந்தோஷமா போவாங்க, தப்பா தீர்ப்பு வாங்கினவன் உன் வாயில இருந்து வந்துருச்சு பாத்தியா? பெரியப்பாவுக்கு போன் பண்ணி சொன்னவன் சொன்ன காரணத்தையே நீயும் சொல்றேன்னா இது உங்களோட பிளான் தான். நீ தான் சொல்லி கொடுத்து இப்படி எல்லாம் பண்ணிருக்க. ஆஹா, நானே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேனே. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே. நான் இதை உதாரணத்துக்கு சொன்னேன், நான் தான் செஞ்சேன்னு சொல்லுவியா? இது என்ன வம்பா இருக்கு? இங்க பாரு புவனா, ஒவ்வொரு தப்புல இருந்தும் தப்பிச்சிடலான்னு நினைக்காத. அந்த பாம்பு விஷயத்திலேயே உன்னை நான் வார்ன் பண்ணணும்னு நினைச்சேன். அன்னைக்கு நான் வந்து வார்ன் பண்ணியிருந்தா இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணிருக்கவே மாட்ட. உண்மைய சொல்லு, என் தம்பிய எங்க கடத்தி வச்சிருக்க? அவன் மேல ஒரு சின்னதா கீறல் விழுந்தா கூட அப்ப நீ என்ன ஆவன்னு எனக்கே தெரியாது. என்ன இங்க வந்து ரொம்ப தான் குதிக்கிற? நீ இப்ப என்கிட்ட பேசின மாதிரி நான் பேசினா நல்லா இருக்காது. இங்க இருந்து கிளம்பு. உங்க வீட்டுல என்ன நடந்தாலும் உன்னை வரிஞ்சு கட்டிக்கிட்டு இங்க வந்துடுறதா? ஏய், நீ என்ன சொன்னாலும் நம்பிட்டு போறதுக்கு வேற ஆளை பாரு. நாங்க வந்து அப்புவ காணும்னு சொன்னதும் உன்னோட ரியாக்ஷனே சரியில்லை. அத நான் கவனிச்சேன். நிச்சயமா இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்க. இங்க பாருமாயா, சும்மா நான் தான் இருக்கேன்னு வெறும் வாயிலே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? ஏதாவது ஆதாரம் இருந்தா காமி. எதுவுமே இல்லாம ஏன் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு என் மேலே பழி போட்டா எப்படி? ஒழுங்கு மரியாதையா வாய முடிக்கிட்டு வந்த வழியா போயிடுங்க. இல்லனா நான் உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அப்படி சொல்லு தங்கச்சி. இவ்வளவு நேரம் என்னோட என்டர்டைன்மெண்ட்காக தான்
உங்களெல்லாம் பேச விட்டு நீங்க கொந்தளிக்கிறதையும் தவிக்கிறதையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா வார்த்தைக்கு வார்த்தை தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமே இந்த புவனா பொறுமையா இருக்க மாட்டான். மரியாதையா கிளம்புற வழியை பாருங்க. ஆதாரம் இல்லங்கிற திமிர்ல பேசுறியா? இதுக்கெல்லாம் நீ கூடிய சீக்கிரத்திலே பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். ஏய் இவரு மத்ததுக்கெல்லாம் நாங்க உன்னை சும்மா விட்டாலும் கர்மா உன்னை சரியான நேரத்துல தண்டிக்கும். இத பாரு, என்னோட தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னை நான் கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிருவேன். ஜாக்கிரதை. ஏதாவது நல்ல செய்தியா இருந்தா சொல்லி அனுப்பு. நான் இன்னும் சந்தோஷப்படுவேன்ல. இவ்ளோ சொல்லியும் நீ அடங்க மாட்டேங்கிறல்ல? ஏய், என்ன சொல்றீங்க மேடம்? ஆமா, நான் தான் இதுக்கு பின்னாடி இருக்கேன்னு முழுசா நம்புறாங்க. நான் தான் ஆளை வச்சு கடத்திருப்பேன்னு சொல்றான். மேடம் இப்போ என்ன பண்றது? இங்க பாரு, யார் எப்படி கேட்டாலும் இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு தெரியவே கூடாது. நான் சொன்ன மாதிரி காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். ரகுராம் கிட்ட பேசிட்டேன். அவர் பணத்தை எடுத்துட்டு நேரா இங்க வரேன்னு சொல்லியிருக்காரு. போலீஸ் கிட்ட போக கூடாதுன்னு சொல்லி மிரட்டியிருக்கேன். அதுவும் இல்லாம இன்னும் எங்க ஆளுங்களை இங்க வர சொல்லியிருக்கேன். எல்லாம் சரி. அந்த பையன் என்ன பண்றான்? அவன் கண்ணு முடிச்சிட்டான். ஏய், முட்டாள். அவன் முன்னாடி நின்னு பேசுறியா நீ? இல்ல மேடம், அவ்வளவு கூட தெரியாதவனா நான். தள்ளி வந்து தான் பேசிட்டு இருக்கேன். அழுதுட்டே இருக்கான். உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாம நான் இதை முடிச்சுட்டேன். நீங்க என்ன பக்காவா கவனிச்சிடுங்க. ஏய், பணம்லாம் ஒரு மேட்டரா? அதான் ஒரு கோடி வருதுல்ல. உனக்கு நான் என்ன செய்யணுமோ அதை குறையில்லாம நான் செஞ்சிருவேன். நான் சொன்னதை மட்டும் பக்காவா செஞ்சு. இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அவ்வளோ பேருக்கு நடுவுல பிள்ளைய சத்தம் இல்லாம தூக்கிட்டு வந்தவன் நான். என் மேலேயே உங்களுக்கு டவுட்டா இருக்கா? அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் இப்ப வரைக்கும் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். காரியத்தை கச்சிதமா முடி. உன்னை எப்படி கவனிக்கிறேன்னு மட்டும் பாரு. டன் மேடம்.